தினம் ஒரு மிஷினரி வரலாறு. எரிக் லிடேல். ஸ்காட்லாந்து தேசத்தில் உள்ள அர்மடேல் பட்டணம். அங்கு ஒரு சுவிசேஷ கூட்டம். மக்கள் திரளாய் சென்று கொண்டிருந்தனர். அக்கூட்டத்தில் பேசப்போவது யார்? ஓட்டப்பந்தயத்தின் சாதனை வீரன் எரிக் லிடேல் என்பவர் தான் அந்த நாளில் பிரசங்கியார். 100 மீட்டர் ஓட்டத்தில் உலக சாதனை புரிந்தவர். கிறிஸ்துவின் மீதுள்ள தன் அன்பை உலக அறிய வேண்டும் என ஆவல் கொண்டவர். தன் விசுவாசத்தையும் வெற்றியின் இரகசியத்தையும் மேடையில் சொல்லிக் கொண்டிருந்தார். அவரது அந்த சாட்சி அநேகரை கிறிஸ்துவிடம் வழிநடத்தியது. 1924 வருடம் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாயின. அப்போட்டியில் பங்கு பெற இருந்த அவருக்கு ஒரு ஏமாற்றம் காத்திருந்தது. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திற்கான போட்டி ஓய்வு நாளான ஞாயிற்றுக்கிழமை குறிக்கப்பட்டிருந்ததே அதற்கு காரணம். உலக புகழா? தேவனுக்கு கீழ்ப்படிவதா? சாட்சியாய் இருக்க வேண்டுமா? காட்சி பொருளாய் மாற வேண்டுமா? மனதிலே போராட்டம். ஆண்டவரின் நாளில் இப்படி காரியங்களே ஆனாலும் அவைகளில் ஈடுபட அவரது மனம் இசையவில்லை. தமக்காக வைராக்கியம் காண்பித்த அவருக்கு தேவன் ஒரு வழியை திறந்தார். அதே ஒலிம்பிக்கில் 100 மீட்டருக்கு பதிலாக 400 மீட்டரில் ஓடும் வாய்ப்பு கிடைத்தது. தனது தடத்தில் ஓட ஆயத்தமாக நின்றவரிடம் எங்கிருந்தோ ஒரு சிறு துண்டு காகிதம் கொடுக்கப்பட்டது. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. 400 மீட்டரில் தங்கம் வென்றது மட்டுமல்லாமல் தனக்கு முன்னிருந்த உலக சாதனையை முறியடித்தார். தன் பெயர், புகழ், செல்வம் எல்லாவற்றையும் தேவனின் பாதத்தில் வைத்துவிட்டு சீனாவுக்கு மிஷினரியாக சென்றார் எரிக். பல வருடங்கள் பணி செய்த லிடேல் மூளையில் உண்டான கட்டி நிமித்தம் பூமியில் தன் ஓட்டத்தை ஜெயமாக முடித்து அழிவில்லாத வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்வோர் வரிசையில் இன்றும் நிற்கிறார்.